இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போறது ஈரோடு தமிழன்பன் அவர்களினுடைய இந்த ஒரு வண்டி சென்றியூ அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகள் உங்களுக்கு பாடமா வைக்கப்பட்டிருக்கு. அந்த பாடத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களை குறித்தான வாழ்க்கை குறிப்புகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி பார்க்கும்போது, இவர் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். இவருடைய பெற்றோர் என்று பார்க்கும்போது சே இரா நடராசன், தாயார் வள்ளியம்மாள். இவருடைய இந்த ஈரோடு தமிழன்பன் என்கிற பெயர் அவருடைய புனைப்பெயர் தான். அவருடைய இயற்பெயர் என்று பார்க்கும்போது நா ஜெகதீசன் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அதாவது பெற்றோர் வைத்த பெயர் என்று பார்க்கும்போது நா ஜெகதீசன் என்பது. பொதுவாக இந்த மாதிரி கவிஞர்களும் எழுத்தாளர்களும் பல்வேறு புனைப்பெயர்களிலே எழுதுவதுண்டு. அவருடைய புனைப்பெயராக தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன், விடிவெள்ளி போன்ற பெயர்களிலே அவர் தன்னுடைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். உங்களுக்கு ஈரோடு தமிழன்பன் என்கிற கவிஞரை இப்போதைக்கு வெறும் கவிஞராக மட்டுமே நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அவர் ஒரு தமிழ் பேராசிரியர். சென்னையில் இருக்கக்கூடிய புதுக்கல்லூரி, அதாவது நியூ காலேஜ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புதுக்கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடியவர். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரையிலே வந்தவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இவர் மிகச்சிறந்த சமுதாய சீர்திருத்த சிந்தனையாளராக விளங்குபவர். அவருடைய எழுத்துக்களிலே அந்த தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். பகுத்தறிவு சிந்தனை கொண்டவராக நமக்கு பல்வேறு கருத்துக்களை தன் எழுத்துக்களின் மூலம் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் புதுமைகளை செய்தவை. புதிய கவிதை வடிவங்களை எல்லாம் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். இந்த மரபு கவிதை, புது கவிதை என்ற இரண்டிலும் சிறந்து விளங்குபவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்டவர் தான் தமிழ் கவிதை உலகிற்கு இந்த சென்றியூ கவிதை, பழமுன்றியோ போன்ற புதிய கவிதை வடிவங்களை நமக்கு அறிமுகப்படுத்தியவராக இருக்கிறார். சரி, கவிஞர் என்ற அடைமொழி இருக்கிறதே, இவர் கவிதை துறையில் மட்டும்தான் சிறந்து விளங்கினாரா அப்படின்னு பார்த்தோம்னா, கவிதை மட்டும் இல்லை, நிரம்ப கட்டுரை நூல்களை எழுதியிருக்கிறார். சிறுகதை, புதினம், நாடகம், சிறார் இலக்கியம், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், இலக்கிய திறனாய்வு, மிகச்சிறந்த ஓவியரும் கூட. அதே போலவே மிகச்சிறப்பாக சொற்பொழிவாற்றுகின்ற வல்லமை பெற்றவர். அதே போல திரைப்படத்தை இயக்குவது, திரைப்பட பாடல்களையும் கூட சிலவற்றை அவர் எழுதியிருக்கிறார். இப்படி பன்முக திறன் பெற்றவர் தான் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் அவர் செய்தி வாசிப்பாளராகவும் பகுதி நேரமாக பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய இயலிசை நாடக மன்றத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகுத்திருக்கக்கூடிய கவிஞருடைய வயது என்ன என்பதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 80 கடந்தவர். வாழும் கவிஞர்களிலே 80 கடந்த கவிஞர், இன்னமும் எழுத்துக்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் எழுதி கொண்டே இருக்கக்கூடிய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அவர் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். அதில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு இந்த காணொளியிலே நான் குறிப்பிடுகிறேன். சீபா ஆதித்தனாரனுடைய இலக்கிய விருதாக மூத்த தமிழறிஞர் விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விருதுகளை பெற்றவராகவும் இருக்கிறார். லக்குவனார் விருது என்று சொல்லக்கூடிய தமிழ் பேராசிரியர் லக்குவனார் அவருடைய பெயரால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய விருதினை பெற்றவராக இருக்கிறார். அதே போலவே இந்த ஊடக சிற்பி என்றொரு விருதினையும் அவருக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சாகித்ய அகாதமியினுடைய விருதாக, அவருடைய படைப்பில் குறிப்பிடத்தகுந்த விருதாக வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை தொகுப்பிற்கு 2004ஆம் ஆண்டு அவருக்கு சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்பட்டது. அவருடைய பல்வேறு படைப்புகள் இருந்தாலும் அவற்றுள் இந்த வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு அவருக்கு சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்பட்டது. மிகச்சிறந்த அற்புதமான கவிதை. வள்ளுவத்தை வேறொரு பார்வையில் பார்க்குற கவிதை. யாரும் திருக்குறளை கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனால் தமிழன்பன் அவர்கள் வள்ளுவரையே ரொம்ப அழகாக கேள்வி கேட்குறாரு. அந்த நூல் கிடைச்சா நீங்கள் வாசித்து பாருங்கள். அது போன்ற ஒரு அற்புதமான நூல். அந்த வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்குத்தான் அவருக்கு சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல்
அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் என்று பார்க்கும்போது ஏராளமான நூல்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல கவிதை மட்டுமில்லாமல் சிறுகதை, புதினம், கட்டுரை என்று பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த வரிசையில் இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். அவருடைய இப்படி எழுதப்பட்ட அந்த பல்வேறு படைப்புகளிலே குறிப்பிடத்தகுந்த படைப்பாக இந்த கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள், ஒரு மழை நாளில், ஜப்பானிய ஹைக்கூ, ஐந்திணை ஹைக்கூ, நெஞ்சின் நிழல், தோணி வருகிறது என்கிற நூல் குறிப்பிடத்தகுந்தது. அதே போலவே அவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற வணக்கம் வள்ளுவ என்கிற நூலும் அவருடைய படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி தமிழன்பன் கவிதைகள், ஊமை வெயில், சூரிய பிறைகள், ஓலைச்சுவடியும், குறுந்தகடும், விடியல் விழுதுகள், வார்த்தைகள் கேட்டவரம் என்பன போன்ற பல்வேறு கவிதை தொகுப்புகளை ஆக்கி தந்தவராக ஈரோடு தமிழன்பன் கவிதை உலகிலே தனக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தை பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த ஒரு வண்டி சென்ட்ரியோ என்கிற கவிதை தொகுப்பிலிருந்து தான் சில கவிதைகள் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழில் முதலாக இந்த தொகுப்பானது வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்த கவிதை வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவராக ஈரோடு தமிழன்பன் அவர்கள் விளங்குகிறார். அதாவது தமிழில் முதல் சென்ட்ரியோ தொகுப்பு என்கிற பெருமை இந்த தொகுப்புக்கு உண்டு. சரி, இந்த கவிதைக்கு பொருள் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கவிதை என்பது வாசிப்பாளனுடைய அனுபவத்துக்கு ஏற்ப பொருள் தரக்கூடியது. இப்போ நான் சொல்லுகிற பொருளே கூட ஆசிரியர் இந்த பொருளில் தான் அந்த கவிதையை எழுதினாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப அறுதிட்டு எதுவும் சொல்ல முடியாது. அதாவது திருக்குறளுக்கு எப்படி ஒரே பொருளோட முடிஞ்சு போகலையோ, அதை எப்படி இன்னும் வாழ்க்கை அனுபவத்துக்கு ஏற்ப புதுசாக அர்த்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ, அதை போலத்தான் இவருடைய கவிதைகளுக்கும் அர்த்தம் சொல்வது என்பது. ரொம்ப அர்த்த செறிவுள்ள மிக நுட்பமான கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். இந்த வணக்கம் வள்ளுவ என்கிற ஒரு நூலை சொல்லியிருந்தேன் இல்லையா, சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் என்று. அந்த வணக்கம் வள்ளுவ என்கிற அந்த நூலிலே திருக்குறளினுடைய சிறப்பை பற்றி ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த திருக்குறளை பெருமைப்படுத்துகிற விதமாக, 1000 சாவிகளால் திறக்கப்படும் அதிசய பூட்டு உனது நூல், திறப்புகளால் நிரப்பி வைத்திருக்கும் உன் பூட்டை உடைக்காத குறை, ஆளுக்கும் அள்ளி வருகிறார்கள் அர்த்தங்களே என்று சொல்லுகிறார். அதாவது 1000 சாவிகளால் திறக்கப்படும் அதிசய பூட்டு உனது குரல், அதாவது உனது நூல் என்று குறிப்பிடுகிறார்.
திறப்புகளால் நிரப்பி வைத்திருக்கும் உன் பூட்டை உடைக்காத குறை, ஆளாளுக்கும் அள்ளி வருகிறார்கள் அர்த்தங்களை. இல்லையா? திருக்குறளுக்கு ஒருத்தர் உரை மட்டும்தானா இருக்கு? எண்ணிலடங்கா உரைகள் நாள்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வெளிவந்த நூல்களும் ஏராளம். அப்படி புதிதாக ஒரு குறளுக்கு அர்த்தத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் இப்படி சொல்றார், 1000 சாவிகளால் திறக்கப்படும் அதிசய பூட்டு உனது நூல்னு. அந்த சாவி எதுனா அந்த உரைகள், அந்த பூட்டு எது அப்படின்னா அந்த குறள். இந்த உரைகளால் அந்த குறளை திறக்க முயற்சிக்கிறார்கள். அதாவது அதனுடைய பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியை தான் இப்படி சொல்கிறார். அதை போலத்தான் அந்த திருக்குறளுக்கு சொன்ன அதே பெருமை அவருடைய கவிதைக்கும் உண்டு. அப்படி மிக நுட்பமாக கவிதைகளை அவர் இயற்றி தந்திருக்கிறார். அந்த கவிதைகளுள் சிலவற்றைத்தான் இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சென்ட்ரியூனா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு வண்டி சென்ட்ரியூ அப்படிங்கிற அந்த தொகுப்பை பார்த்தோம் இல்லையா? சென்ட்ரியூனா என்னன்னா, இந்த ஹைக்கூ என்று சொல்கிறோமே, இயற்கையை பாடுகின்ற ஒரு கவிதை என்று குறிப்பிடுகிறோமே, 3 வரிகளாலான கவிதை என்று சொல்லுகிறோமே, அந்த கவிதை வடிவத்தை போலத்தான் இருக்கும் இந்த சென்ட்ரியூ கவிதையும். ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைக்கூ என்பது இயற்கையை பாடுகின்ற தன்மை கொண்டது, சென்ட்ரியூ கவிதைகள் மனிதனை பாடும் என்று ஈரோடு தமிழ் நண்பனே குறிப்பிடுகிறார். அதுதான் இந்த சென்ட்ரியூ கவிதைக்கான இலக்கணம். ஹைக்கூவுக்கு என்னென்ன இலக்கணம் உண்டோ அத்தனையும் இந்த சென்ட்ரியூ கவிதைக்கும் பொருந்தும். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். உதாரணமாக அந்த ஒரு வண்டி சென்ட்ரியூ என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில கவிதைகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். புரட்சி மாநாடு, வாருங்கள் வாருங்கள் கோழி பிரியாணி என்றொரு கவிதை. என்ன இருக்கு? மாநாடு புரட்சி மாநாடு, ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? வாருங்கள் வாருங்கள் கோழி பிரியாணி என்று குறிப்பிடுகிறார்கள். புரட்சி என்று சொன்னால் அங்கு மக்கள் விழிப்படைந்திருக்க வேண்டும், தானாகவே அந்த மாநாட்டுக்கு மக்கள் வர வேண்டும். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறது? மாநாடு மட்டும்தான் புரட்சி என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் எப்படி இந்த மக்களை அந்த மாநாட்டுக்கு கூட்டம் சேர்க்கிறார்கள் என்று பார்த்தீங்க அப்படின்னா, கோழி பிரியாணி கொடுக்குறோம், உங்களுக்கு காசு தருகிறோம் என்று தான் இன்றைக்கு மாநாடுகளிலே கூட்டம் கூட்டப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த கவிதையானது எடுத்து சொல்லுகிறது, இந்த சமூக விமர்சனத்தை எடுத்து சொல்லுகிறது. தேர்வு பயம், இரவு முழுக்க படித்தான் கந்த சஷ்டி கவசம் என்றொரு கவிதை. தேர்வு பயம், இரவு முழுக்க படித்தான் கந்த சஷ்டி கவசம் என்று. யோசிச்சு பாருங்க, இந்த தேர்வை மிகச்சரியாக எழுத வேண்டும் என்று அவனுக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்காக இரவு முழுக்க உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசத்தை படித்து கொண்டிருக்கிறான். அவன் தேர்வில் தேறுவானா என்பது இப்போது சந்தேகம். அவன் ஒழுங்காக தன்னுடைய பாடத்தை படித்திருந்தாலே போதும், அவன் தேர்விலே தேர்ச்சி பெற்றிருப்பான். ஆனால் இங்கே எப்படி இருக்க? இரவு முழுக்க கந்த சஷ்டி கவசத்தை தான் படித்து கொண்டிருந்தான், தேர்வுக்கான பாடத்தை படித்தானா என்பது சந்தேகம்தான். அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த தேர்வு பயம், இரவு முழுக்க படித்தான் கந்த சஷ்டி கவசம் என்கிற கவிதையானது சொல்லுகிறது. அதே போல பூவா தலையா பூ கேட்கிறாள் விதவை என்றொரு கவிதை. விதவையினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பூவைத்தான் அவள் கேட்கக்கூடியவள். சமூகத்தில் கணவனை இழந்த பெண்களின் நிலையை இது காட்டுவதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே இந்த கவிதை ரொம்பவும் குறிப்பாக உணர்த்துவதாக இருக்கிறது. பூவா தலையா பூ கேட்கிறாள் விதவை என்று. அடுத்தது, அன்னையும் பிதாவும் படித்து கொண்டிருக்கிறது அனாதை குழந்தை என்று. இல்லையா? பாடம் நடத்துவாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்துவார்கள். அந்த பாடத்தை குழந்தை படிக்கிறதா. ஆனால் படிக்கிற குழந்தைக்கோ பெற்றோர்கள் இல்லை என்கிற அந்த நிலையை இந்த கவிதை எடுத்து சொல்லுவதாக இருக்கிறது. அன்னையும் பிதாவும் படித்து கொண்டிருக்கிறது அனாதை குழந்தை என்று. இப்படி மனிதர்களினுடைய நிலையை பாடுவதுதான் இந்த சென்ட்ரியூ கவிதையினுடைய தன்மை. அப்படிப்பட்ட சில சென்ட்ரியூ கவிதைகளைத்தான் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கவிதைகளை பற்றி இனி நாம் பார்ப்போம். இதுதான், பேசாதீர்கள் பேசவில்லை ஆசிரியரும்,
நடந்தது பாடம் என்றொரு கவிதை. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாம், ஆசிரியர் என்ன செய்வார், மாணவர்களை பார்த்து யாரும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்வார். இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம், பள்ளிக்கூடத்தில் யார் பேசிக்கிட்டே இருக்கானோ அவன் பேரை போர்டில் எழுத சொல்லிவிடுவாங்க. எழுத சொல்லிவிட்டு அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய லீடர் என்ன பண்ணுவான், யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ பக்கத்தில் மிகான்னு போடுவான், அடுத்தது மிகான்னு இன்னொன்று போடுவான், அடுத்து மிகான்னு போடுவான், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா. அப்புறம் கடைசியாக அடங்கவில்லைன்னு எழுதிடுவான். இப்போ ரமேஷ் மிக மிக அடங்கவில்லைன்னு இருக்கும் போர்டில். அதாவது ஆசிரியர் அந்த நேரத்தில் வகுப்பில் இருக்க மாட்டார். அந்த மாதிரி நிலைமைகள்லாம் பார்ப்போம். ஆனால் இங்கே பேசாதீர்கள், பேசவில்லை ஆசிரியரும். வகுப்பறையில் மாணவர்களை பேசாதீர்கள் என்று சொன்ன ஆசிரியர் வகுப்பறையில் அவர் என்ன பண்ணலை, பேசவும் இல்லை. அவரும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார். ஆனால் வெளி உலகத்துக்கு என்ன தெரியுது, ஆசிரியர் பாடம் நடத்துவதாகத்தான் வெளி உலகத்தில் நினைத்து கொண்டிருப்பார்கள். தான் ஒன்று இப்படி கவிதையினுடைய பொருளை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, அதாவது அந்த பாடத்தினுடைய கருத்தை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை அப்படிங்கிற தன்மையிலும் இதை நாம் எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் நாம் என்ன பண்ண முடியும், இந்த கவிதைக்கு பொருள் கொள்ள முடியும். பேசாதீர்கள், பேசவில்லை ஆசிரியரும், நடந்தது பாடம். அதாவது வகுப்பறையில் பேசக்கூடாது என்று சொன்ன ஆசிரியர் தானும் பேசாமலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வெளி உலகத்துக்கு என்ன தெரியுது, ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் வகுப்பறையில் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த நிலையை எடுத்து சொல்வதாக இந்த கவிதையினுடைய பொருளானது இருக்கிறது. அதற்கு அடுத்தது பாருங்க, முதல் நாளிலேயே ஆசிரியரின் பெரம்பை கேட்டு அடம் பிடித்தது குழந்தை. நம்ம பார்த்துருப்போம், ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அடி அப்படிங்கிறதோடு தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு காலம் சற்று மாறி இருக்கிறது. ஆனால் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பறை என்று இருக்குமானால் அங்கு கற்பித்தலுக்குரிய உபகரணமாக இருக்கக்கூடிய டஸ்டரு, சாக் பீஸு, அதோடு சேர்ந்து மூணாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பிரம்பு என்கிற ஒன்றும் இருக்கும். அப்போது கற்பித்தல் என்கிற அந்த சூழலிலே தண்டனை கொடுப்பதற்குரிய கருவியாக எது முக்கிய இடம் பெற்றிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்பு அப்படிங்கிற ஒன்று. ஏதாவது தப்பு பண்ணால் உடனே பேசினாலோ ஏதாவது சத்தம் போட்டாலோ உடனே ஆசிரியர் என்ன பண்ணுவார், அழைத்து தலையில் 2 அடி கொடுப்பார், இல்லைன்னா கையை நீட்ட சொல்லி அந்த கையில் 2 அடியை கொடுப்பார். அதே மாதிரி சேர்க்கிற பெற்றோர்களும் கூட, பள்ளியில் சேர்க்கிற பெற்றோர்களும் கூட என்ன சொல்லிட்டு போவாங்க அப்படின்னா, என் பையனுக்கு கண்ணு 2ஐயும் விட்டுட்டு அப்படியே தோலை உரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கண்ணு 2ஐயும் விட்டுட்டு தோலை அப்படியே உரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழலையும் நாம் அங்கே பார்த்துருக்கோம். அதுபோலத்தான் அங்கே அப்போ கல்வி சூழலில் குழந்தைகளுக்கு நிச்சயம் அடி என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த நிலையைத்தான் இங்கே என்ன பண்ணுதான், அடம்பிடிக்கிற குழந்தைய அடிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுதான், அந்த அடிக்கிற பிரம்பையே முதல் நாள்லேயே கேட்டு அடம்பிடிக்கிறது குழந்தை. ஏன்னா அது பின்னாடி அதுக்கு அந்த பிரம்பில் தான் அடி விழ போகுதுங்கிறது அதுக்கு தெரியாது. ஆனால் வந்த முதல் நாளிலே என்ன பண்ணியிருக்க, எனக்கு அந்த பிரம்பு குச்சி தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது என்று அந்த நிலையை இங்கே ரொம்ப அழகாக இந்த கவிதையிலே எடுத்து சொல்லுகிறார் கவிஞர். முதல் நாளிலேயே ஆசிரியரின் பிரம்பை கேட்டு அடம் பிடித்தது குழந்தை என்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா இந்த பாப்பாவை விற்றுவிட்டு வேறு பொம்மை வாங்கலாம். அம்மா இந்த பாப்பாவை விற்றுவிட்டு வேறு பொம்மை வாங்கலாம். ஏன்னா குழந்தை என்ன நினைக்கிறதோ அதற்கு ஏற்ப அதுக்கு ஒத்துழைக்கக்கூடியது எது, அந்த குழந்தை வைத்திருக்கக்கூடிய பொம்மை. ஆனால் தனக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய தம்பியோ தங்கையோ அந்த முன்பிறந்த அந்த குழந்தைக்கு அது ஒத்து வரலை, தான் சொல்வதையெல்லாம் அது செய்யலை. அதனால் அதுக்கு என்ன சொல்லுது, அந்த குழந்தை மனமானது அது ஒரு உயிருள்ள ஒன்று என்ற அந்த உணர்வு எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அது தன்னுடைய தங்கையோ அல்லது தம்பி என்றோ கூட அதற்கு தெரியாது. அதை பொறுத்தவரையிலும் அந்த குழந்தை உலகம் என்பது வேறானது.
அதனால் என்ன சொல்லுது, இந்த பாப்பாவை விற்றுவிட்டு வேறு பொம்மை வாங்கலாம். இது வந்து சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறது, சும்மா அழுதுகிட்டே இருக்குது, அடம் பிடிக்குது, நான் சொன்னால் எந்த இதுவும் செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தன்மையில் அந்த குழந்தையினுடைய மனநிலையை இந்த கவிதை வெளிப்படுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அம்மா, இந்த பாப்பாவை விற்றுவிட்டு வேறு பொம்மை வாங்கலாம் என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி ரொம்ப நுட்பமான உணர்ச்சிகளை கவிதையிலே தமிழன்பன் அவர்கள் வடித்து தந்திருக்கிறார். அதற்கடுத்த கவிதையை பாருங்க. சிலைக்கு வெளியே போய் வந்த கடவுள் சிலையாய் நின்றார், சிலையை காணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு கடவுள் பெயரால் தான் மிகப்பெரிய ஊழலானது நடந்து கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படித்தான் கடவுள் மீது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பெரும் பயம் கொண்டவர்களாக, பற்று கொண்டவர்களாக இருப்பதை போல காட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே கடவுளின் மீது இந்த மனிதர்களுக்கு பயம் இருக்குமானால் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். எங்கும் இந்த சமூகத்தில் ஊழல் இருக்காது, எங்கும் இந்த சமூகத்தில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன நடந்துட்டுருக்கு, நான் நாள்தோறும் செய்தித்தாள்களில் படிக்கிறோம், அந்த சிலையை காணோம், இந்த சிலையை காணோம், இந்த சிலையை கடத்தி கொண்டு போகிறார்கள், இப்படியெல்லாம் செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இது ஒரு முரணாக தெரியலையா? கடவுள் சக்தி உள்ளவர் என்ற ஒரு சூழல் இருக்குமானால் இவர்களையெல்லாம் அந்த கடவுள் தண்டித்து இருக்கக்கூடாதா என்கிற மாதிரியான ஒரு பொருளை இது தரக்கூடியதாக இருக்கிறது. சிலைக்கு வெளியே போய் வந்த கடவுள் சிலையாய் நின்றார், சிலையை காணும். சிலையாக இருக்கக்கூடிய கடவுள் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதற்காக அங்கிருந்து வெளியே போய்விட்டு திரும்ப வருகிறாராம். வந்து பார்த்தா தன்னுடைய சிலையே காணுமா. இப்படித்தான் இருக்கிறது இந்த மனித சமூகம் என்பதை இந்த இடத்துல கடவுளாகவே இருந்தாலும் விட்டு வைப்பதில்லை, இந்த மனிதர்கள் யாருக்கும் அஞ்சுவதும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கவிதை சொல்வதாக இருக்கிறது. சிலைக்கு வெளியே போய் வந்த கடவுள் சிலையாய் நின்றார், அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டார். என்னடான்னா தான் சிலையே காணோம் அப்படிங்கிறத சொல்றார். இப்படி மிக அற்புதமான ஒரு சமூக விமர்சனத்தை இந்த கவிதையானது வைக்கிறது. சிலைக்கு வெளியே போய் வந்த கடவுள் சிலையாய் நின்றார், சிலையை காணோம் என்கிற கவிதை. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொம்மைக்கு பசி சாப்பிடவில்லை குழந்தை. பொம்மைக்கு பசி சாப்பிடவில்லை குழந்தை. யோசிச்சு பாருங்க, பொம்மைக்கு பசிக்கிறதாம், அது சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு குழந்தை அடம் பிடிக்கிறது. அது சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்மையில் அந்த குழந்தைகள் கள்ளங்கபடமற்ற செயல்பாடை இந்த கவிதை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. பொம்மைக்கு பசி சாப்பிடவில்லை குழந்தை என்று. இப்படி மிக அற்புதமாக மிக நுண்ணிய உணர்வுகளை இந்த சென்ட்ரியோ கவிதைகள் எடுத்து சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 5 சென்ட்ரியோ கவிதைகள் தான் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த நூல் முழுக்க படித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிரம்ப இது போன்ற அற்புதமான கவிதைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்.